வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். 3மே சூப்பரா இருக்கும். இந்த 3 படமே தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஒரு வீக்கெண்டுக்கு பார்க்குற மாதிரி ஒர்த்தான படங்கள் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போற படம் இப்போ எல்லா இடத்துலையுமே ட்ரெண்டிங்கா இருக்கிற சம்பவம் அத்தியாயம் 1 அப்படிங்கிற ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சிம்பிளான கான்செப்ட்டுங்க. ஒரு டைம் லூப் கான்செப்ட் வச்சு தான் இந்த படத்தை முழுக்கவே எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்கிற ஹாரர் வேணுமா, ஹாரர் இருக்கு. டைம் லூப் கான்செப்ட் வேணுமா, டைம் லூப் கான்செப்ட் இருக்கு. த்ரில்லரா பரபரப்பா கொண்டு போகணுமா, அதுவும் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கலந்தரிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம், என்னடா இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி தான் இந்த படம் முழுக்க இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ண போறாரு. அவர் போலீஸ் ஆஃபீஸரு. அவர் போற வழியிலேயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து அடிபட்டுரும். அவரை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாப்ல. அவர் வச்சிருக்க வாக்கி டாக்கிக்கு வந்து ஒரு மெசேஜ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் நடுக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் வாக்கி டாக்கி மூலமா கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. சரி இவரை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேரளா போலீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே போய் காப்பாத்துறதுக்காக அந்த காட்டுக்குள்ள போவாங்க. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற சம்பவங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க இந்த படமே. சும்மா சுத்தி சுத்தி அடிக்கிற மாதிரி ஒரே காட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே சூப்பரா இருக்கும். திகிலா இருக்கிற இடத்துமே நல்லா திகிலாவும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் இருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 8.5 கொடுப்பேன். படம் சூப்பரா இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இந்த படத்துலயுமே இருக்கு. இன்னும் நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அடுத்து நான் 2வது சொல்ல போற படமும் இதுவும் ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படம் வந்து ஜீத்து ஜோசப் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது திருஷ்யம் படத்துல எடுத்து அவர் படம் எடுத்தாலே வந்து படத்துல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையிலே ஒரு படத்தை பார்ப்போம்ல, அதே மாதிரிதான் இந்த படமும். படத்தோட பேரு வந்து வலசு வாஸ்தே கல்லன் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு கரப்டடான போலீஸ் அதிகாரி, ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரிக்கு எதிராக ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து ரொம்ப கரப்டடா இருக்காரு, நியாயமாவே எந்த ஒரு வழக்கையுமே விசாரிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அந்த அதிகாரி மேல கேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு காணாம போயிருது. அது யாருன்னா ஜோஜு ஜார்ஜோட பொண்ணு. இப்போ ஜோஜு ஜார்ஜ் போய் விஜு மன்னன் கிட்ட இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு காணா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாப்புல. அதுக்கடுத்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், லைட்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், என்ன கான்செப்ட்ல சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அப்பயும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பல அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் இந்த படத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். என்னடா இப்படி ஒண்ணு பண்ணியிருக்கானா, அப்ப இவனுக்கு இதெல்லாம் நடக்கட்டும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு அப்பனுக்கும் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸ்மே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப் நல்லா பரபரப்பா போகும். அதுல இருக்கிற ஒவ்வொரு ட்விஸ்டும் எல்லாமே இந்த படத்துல நல்லாவே இருக்கும். படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 7.5 கொடுப்பேன். படம் நல்லாவே இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு ஹைப் எதுவுமே இல்லாம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ 3வதா நான் சொல்ல போற படம். இந்த படமும் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஆனா இது வந்து ஒரு கன்னட த்ரில்லர் படம். படம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் வேணுமா வாங்கிக்க, இன்னொரு ட்விஸ்ட் வேணுமா அதையும் வாங்கிக்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மாதிரியும் இந்த படம் முழுக்க ஒரு 3-4 ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். சரி படம் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப சொல்றேன். இந்த படத்தோட பேர் வந்து செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படிங்கிறது படத்தோட பேரு. சரி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸர். என்னடா ஒரே ஊருக்குள்ள வந்து கொடூரமான முறையில ஒரே மாதிரி பேட்டர்ன்ல எல்லாருமே இறந்து போயிடுறாங்களே, ஒருத்தன் காணாம போயிடுறான், அவன் யாரும் போய் பாக்குறதுக்குள்ள அவன் இறந்து போயிருக்கான், இப்படி இறந்து போறவங்க எல்லாம் என்ன ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ போலீஸுக்கு வந்து ஒரு பொறி தட்டுது. ஹீரோ வந்து எப்படி அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறாப்ல அப்படிங்கிறதுதான் படத்தோட கதை. அந்த படத்துல நாம சொல்ற மாதிரி தான் படத்துல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலுமே படத்துல ஒரு சில காட்சிகளை வந்து கட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 3/4 மணி நேரத்துல நல்லா பரபரப்பா கொண்டு போய் ஒன்னு வைப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அந்த ட்விஸ்ட் சூப்பராகவே இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் இழுவையா போட்டுட்டாங்களோ, கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீலையும் கொடுக்கும். ஆனா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம், அது சூப்பராகவே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. 2வது அந்த கொலைக்கான காரணம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஓகே இவ பண்ணது கரெக்டான விஷயம் தான்ப்பா அப்படிங்கிற படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஓகே அந்த கொலையாளி மேல ஒரு சின்ன கர்சன்
அசினப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துல முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுப்பேன். செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படிங்கிற இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல இருக்கு. இந்த 3 படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு உங்களுடைய ரேட்டிங் என்னென்னலாம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல பண்ண இந்த 3 படத்தை நான் பார்க்கல, ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாம்ன்ற ஒரு குழப்பத்திலே இருக்கேன் அப்படின்னா தாராளமா 3 படத்தையும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனா அந்த 3வது படம் மட்டும் கொஞ்சம் கொடூரமான முறையில கொலைகள் பண்ணியிருக்கனால அதை ஃபேமிலியோட பார்க்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது. குழந்தைகள் இல்லாம பெரியவங்களா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நான் சொல்ற இந்த 3 படமும் நீங்க பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கதையும் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.